वाल्मीकि रामायणम् किष्किन्धाकाण्डम् अध्यायम् 61 स्वपक्षदाह कारणकथनम् தன் இறகுகள் எரிந்த காரணத்தைச் சொல்வது. ஏகஷஷ்டிதமः सर्गः 61வது सर्गम् स्वपक्षदाह कारणकथनम् தன் இறகுகள் எரிந்த காரணத்தைச் சொல்வது. ततस्तदारुणं कर्म दुष्करं साहसात्कृतम् आचचक्षे मुने सर्वं சூர்யானுகமனம் ததா. ததா அப்பொழுது துஷ்கரம் செய்ய முடியாததும் சாகசாத் பலக்கொழுப்பினின்று கிருத்தம் செய்யப்பட்டதும் தாருணம் பயங்கரமான கர்ம காரியமுமான தத் அந்த சூர்யானுகமனம் சூரியனை தொடர்ந்து சென்று சர்வம் எல்லாவற்றையும் ததா நடந்தபடியே முனியே முனிவருக்கே ஆச்சச்சக்ஷே நான் சொன்னேன். அப்பொழுது செய்ய முடியாததும் பல கொழுப்பினின்று செய்யப்பட்டதும் பயங்கரமான காரியமுமான அந்த சூரியனை தொடர்ந்து சென்று எல்லாவற்றையும் நடந்தபடியே முனிவருக்கே நான் சொன்னேன். பகவன் விரணயுக்தத்வால் லஜ்ஜயாத்வாக்குலேந்திரியः परिश्रान्तो न शक्नोमि वचनं प्रतिभाषितुम्. भगवन् भगवाने व्रणयुक्तत्वात् உடல் புண்பட்டதால் லஜ்ஜையா வெட்கத்தால் ஆக்குலேந்திரியக புலன்கள் தடுமாறியவனாய் பரிஷ்ராந்தக மிக களைப்புற்று இருக்கிறேன். தோ இந்த ஸ்திதியில் வச்சனம் பதிலை பிரத்யபாஷித்தும் விஸ்தரித்து சொல்ல ந சக்னோமி முடியாதவனாயிருக்கிறேன். பகவானே உடல் புண்பட்டதால் வெட்கத்தால் புலன்கள் தடுமாறியவனாய் மிக களைப்புற்று இருக்கிறேன். இந்த ஸ்திதியில் பதிலை விஸ்தரித்து சொல்ல முடியாதவனாயிருக்கிறேன். அஹம் சைவ ஜட்டாயுஷ்ச சங்கர்ஷாத் தர்ப்ப மோஹிதோ ஆகாஷம் பதிதோ வீரோ जिज्ञासन्तो पराक्रमम् कैलासशिखरे बद्ध्वा मुनीनामग्रतोपणम् रविस्य धनुयातव्यो यावदस्तं महागिरिम्. अहं च नानुं जटायुः च जटायुवं संघर्षात् पुरामयाल् தர்ப்பா மோகிதோ கொழுப்பினால் புத்தி மோசம் அடைந்தவர்களாய் பராக்கிரமம் வீரியத்தை ஜிக்ஞாசந்தோ யாருடையது பெரியது என்று அறிய எண்ணம் கொண்டவர்களாய் ரவி சூரியன் அஸ்தம் அஸ்தமய மகாகிரி மகாகிரிக்கு யாவத் போகும் வரையில் அணு யாத்தவ்யா ஸ்யாத் தொடரப்பட வேண்டியவன் என்ற பணம் சூணுறவை கைலாச சிகரே கைலாசமலையில் முனினா முனிவர்களின் அக்ரதா முன்னிலையில் பத்வா செய்து கொண்டு ஏவ அப்பொழுது வீரோ இரு வீரர்களும் ஆகாசம் ஆகாசத்திற்கு பதித்தோ பறந்தோம். நானும் ஜட்டாயுவும் பொறாமையால் கொழுப்பினால் புத்தி மோசம் அடைந்தவர்களாய் வீரியத்தை யாருடையது பெரிது என்று அறிய எண்ணம் கொண்டவர்களாய் சூரியன் அஸ்தமய மகாகிரிக்கு போகும் வரையில் தொடரப்பட வேண்டியவன் என்ற சூணுறவை கைலாச மலையில் முனிவர்களின் முன்னிலையில் செய்து கொண்டு அப்பொழுது இரு வீரர்களும் ஆகாசத்திற்கு பறந்தோம்.
अथवां युगपत्प्राप्ता वपश्याव महीतले रथचक्रप्रमाणानि नगराणि पृथक् पृथक्. अथ அவண்ணமாய் யுகப்பத் சரி சமனாய் பிராப்தாவ் சென்று ஆவாம் நாங்கள் இருவரும் மயீதலே பூமியில் நகராணி பட்டணங்களை பிருத்தக் பிருத்தக் ஒவ்வொன்றையும் இரத்தச்சக்கர பிரமாணாணி தேர் உருளை பிரமாணம் உள்ளவைகளாக அபஷ்யாவகா பார்த்தோம். அவ்வண்ணமாய் சரிசமனாய் சென்று நாங்கள் இருவரும் பூமியில் பட்டணங்களை ஒவ்வொன்றையும் தேர் உருளை பிரமாணம் உள்ளவைகளாக பார்த்தோம். क्वचिद्वादित्र घोषांश्च ब्रह्मघोषांश्च शुश्रुवः गायन्तिश्चाङ्गना बह्वीः पश्यावो रक्तवाससः. क्वचित् சிலவிடங்களில் வாதித்ர கோஷாஞ்ச வாத்தியங்களின் ஓசைகளையும் பிரஹ்ம கோஷாஞ்ச வேத கோஷங்களையும் சுஷ்ருவஹா கேட்டாம். ரக்தவாசசா சிவந்த ஆடை அணிந்து காயந்திகி பாடிக்கொண்டிருந்து பஹ்விஹி பல அங்கனாகாச்ச பெண்களையும் பஷ்யாவக கண்டோம். சிலவிடங்களில் வாத்தியங்களின் ஓசைகளையும் வேத கோஷங்களையும் கேட்டோம். சிவந்த ஆடை அணிந்து பாடிக்கொண்டிருந்த பல பெண்களையும் கண்டோம். तूर्णमुत्पत्य चाकाशम् आदित्ये पथमास्थिता आवाम् आलोकयावस्तद्वनं शाद्वलसंस्थितम्. तत् அந்த ஆகாசம் ஆகாயத்திற்கு தூர்ணம் வெகு வேகமாய் உற்பத்தியே பறந்து ஆதித்ய பதம் சூரிய கதியை ஆஸ்தித்தோ அடைந்து ஆவாம் ச நாங்கள் இருவரும் வனம் காட்டை ஷாத்வல சம்ஸ்திதம் பசும் புல் தரை போல ஆலோக்கையாவகா கண்டோம். அந்த ஆகாயத்திற்கு வெகு வேகமாய் பறந்து சூரிய கத்தியை அடைந்து நாங்கள் இருவரும் காட்டை பசும் புல் தரை போல கண்டோம். उपलैरिव सञ्चन्ना दृश्यते भूशिलोचयैः आपगाभिश्च संविता सूत्रैरिव वसुन्धरा. शिलोचयैः பெரிய பர்வதங்களோடு கோடின பூஹு பூமி உபலைஹி சிறு கற்களால் சஞ்சன்னா மறைக்கப்பட்டது இவ போலும். ஆபகாபிஹி ஆறுகளோடு கோடிய வசுந்தரா பூமி சூத்ரைகி நூல்களினால் சம்பீதா சுற்றப்பட்டது இவச்ச போலவும் திருஷ்யத்தே தோன்றிற்று. பெரிய பர்வதங்களோடு கோடின பூமி சிறு கற்களால் மறைக்கப்பட்டது போலும் ஆறுகளோடு கூடிய பூமி நூல்களினால் சுற்றப்பட்டது போலவும் தோன்றிற்று. ஹிமவாம்ச்சைவ விந்தியश्च மேருश्च சுமஹான்னகः பூத்தலே சம்பிரகாசந்தே நாகா இவ ஜலாசயே. பூதலே பூதலத்தில் ஹிமவாஞ்ச இமயமும் விந்தியஹாச்ச விந்தியமும் சுமஹான் மிக உயர்ந்த நகஹா ஏவ பர்வதமுமான மேருஹுச்ச மேருவும் ஜலாஷயே மடுவில் நாகஹா இவ யானைகள் போல சம்பிரகாசந்தே தோன்றின. பூதலத்தில் இமயமும் விந்தியமும் மிக உயர்ந்த பர்வதமுமான மேருவும் மடுவில் யானைகள் போல தோன்றின. தீவ்ரஸ்வேதश्च खेदश्च भयं च सीतधावयोः समाविशति मोहश्च शोको मूर्ति
मूर्च्छा च दारुणा तीव्रः अधिकस्वेदः च வேர்வையும் खेदः च களைப்பும் ஆவையோஹோ எங்கள் இருவர்களுக்கும் ததா பொழுது ஆசீத் உண்டாயிற்று च அதனால் பயமும் சோக்கः விசாரமும் தாருணா அதிக மூர்ச்சா च மூர்ச்சையும் மோகः च மோகமும் சமாவிஷத்தை வந்து அடைந்தது அதிக வேர்வையும் களைப்பும் எங்கள் இருவர்களுக்கும் அப்பொழுது உண்டாயிற்று அதனால் பயமும் விசாரமும் அதிக மூர்ச்சையும் மோகமும் வந்தடைந்தது न दिग्विज्ञायते याम्य नाग्नेयी न च वारुणे युगान्ते नियतो लोको हतो दग्ध इवाग्निना युगान्ते युगमुडिविल लोकः उलगम नियतः முழுமையும் हतः நாசமாக்கப்பட்டு அக்னினா அக்னியினாலே தக்தகா நீராக்கப்பட்டது இவ போல யமனுடைய திசையும் ந விஜ்ஞாயத்தை தெரியவில்லை ஆக்னேய திக்கும் ந தெரியவில்லை வாருணீச்ச வருண திக்கும் ந தெரியவில்லை யுக முடிவில் உலகம் முழுமையும் நாசமாக்கப்பட்டு அக்னியினாலே நீராக்கப்பட்டது போல யமனுடைய திசையும் தெரியவில்லை ஆக்னேய திக்கும் தெரியவில்லை வருண திக்கும் தெரியவில்லை मनश्चमे हतं भूयः सन्निवर्त्यतो संश्रयं यत्नेन महता ब्रह्मन् पुनः सन्धाय चक्षुषे यत्नेन महता भूयो रवि समवलोकितः ब्रह्मन् ब्रह्मஞானமடைந்தவரே மே எனது மனஹ ச மனமும் சம்ஸ்ரயம் நிலை சன்னிவர்த்திய குலைந்து பூயக அடிக்கடி ஹதம் சிதறியது புனக ஆனாலும் மகதாவிகு யத்னேன பிரயாசையோடு சக்ஷுஷி கண்களை சந்தாய நிச்சலமாக செய்து கொண்டு ரவி சூரியன் மகதாவிகு யத்னேன பிரயாசையோடு பூயக திரும்ப சமவலோகிதா செவ்வையாய் பார்க்கப்பட்டான் பிரம்மஞானம் அடைந்தவரே எனது மனமும் நிலை குலைந்து அடிக்கடி சிதறியது ஆனாலும் வெகு பிரயாசையோடு கண்களை நிச்சலமாக செய்து கொண்டு சூரியன் வெகு பிரயாசையோடு திரும்ப செவ்வையாய் பார்க்கப்பட்டான் तुल्य पृथ्वी प्रमाणेन भास्कर प्रतिभातिना पृथ्वी प्रमाणेन பூமியின் பரிமாணத்தோடு துல்லியவா ஒத்ததாக பாஸ்கரः சூரிய பகவான் எங்களுக்கு பிரதிபாத்தி காணப்பட்டார் பூமியின் பரிமாணத்தோடு ஒத்ததாக சூரிய பகவான் எங்களுக்கு காணப்பட்டார் ஜட்டாயோர் மாமனாப்ரச்ய நிபப்பாத்த மஹீம் ததः தம் திருஷ்ட்வா தூர்ணமாகாஷாத் ஆத்மானம் முக்தவனஹம் ஜட்டாயோ ததா அங்கிருந்து மாம் என்னை அனாப்ருச்ச கேளாமலேயே மயீம் பூமிக்கு நிபபாத்த இறங்கினான் தம் திருஷ்ட்வா அவனை கண்டு அகம் நான் ஆகாஷாத் ஆகாயத்திலிருந்து தூர்ணம் விரைந்து ஆத்மானம் தானே முக்தவான் இறங்கினேன் ஜட்டாயோ அங்கிருந்து என்னை கேளாமலேயே பூமிக்கு இறங்கினான் அவனை கண்டு நான் ஆகாயத்திலிருந்து விரைந்து தானே இறங்கினேன் பக்ஷாப்யாம் தோ மயா குப்தோ ஜட்டாயோர் நாத்திய தஹ்யதே
प्रमादात् तत्र निर्दग्धः पतन् वायोपथादहम् ஜட்டாயோ மயா என்னால் பக்ஷாபியாம் இரு சிறகுகளால் குப்தகா மறைக்கப்பட்டவனாய் ந அத்யதஹ்யத எரியாது தப்பினான். அகம் தோ நானோ பிரமாதாத் அறிவின்மையால் தத்ர அங்கேயே நிர்தக்தா எரிபட்டு வாயுபதாத் வாயு பதத்தினின்று பத்தன் விழுந்தேன். ஜட்டாயோ என்னால் இரு சிறகுகளால் மறைக்கப்பட்டவனாய் எரியாது தப்பினான். நானோ அறிவின்மையால் அங்கேயே எரிபட்டு வாயு பதத்தினின்று விழுந்தேன். ஆசங்கேதம் நிபதிதம் ஜனஸ்தானே ஜட்டாயுஷம் अहं तो पतितो विन्ध्ये दग्धपक्षो जडीकृतः. तम् अन्धे जटायुषं जटायुவை ஜனஸ்தானே ஜனஸ்தானத்தில் நிபதித்தம் விழுந்தவனாக ஆசங்கே ஊகிக்கிறேன். அகம் தோ நானோ தக்த பக்ஷகா இறகுகள் எரிந்து ஜடீகிருதகா ஜட பொருளாய் செய்யப்பட்டவனாய் விந்தியே விந்தியத்தில் பதிதகா விழுந்தேன். அந்த ஜட்டாயுவை ஜனஸ்தானத்தில் விழுந்தவனாக ஊகிக்கிறேன். நானோ இறகுகள் எரிந்து ஜட பொருளாய் செய்யப்பட்டவனாய் விந்தியத்தில் விழுந்தேன். राज्येन हीनो भ्रात्रा च पक्षाभ्यां विक्रामेण च सर्वथा मर्तुमेवेचन् पतिष्ये शिखराद्गिरेः. राज्येन राज्यத்தோடும் भ्रात्रा சகோதரனோடும் பக்ஷாபியாம் சிறகுகளோடும் விக்ரமேண ச பராக்கிரமத்தோடும் ஹீனஹ ச இல்லாதவனாதலால் சர்வதா ஏவ எப்படியாவது மர்த்தும் மரணத்தை அடைய இச்சன் விரும்பியவனாய் கிரேகே மலையினுடைய சிக்கராத் உச்சியிலிருந்து பத்திஷ்யே விழுந்துவிடப் போகிறேன். ராஜ்யத்தோடும் சகோதரனோடும் சிறகுகளோடும் பராக்கிரமத்தோடும் இல்லாதவனாதலால் எப்படியாவது மரணத்தை அடைய விரும்பியவனாய் மலையினுடைய உச்சியிலிருந்து விழுந்துவிடப் போகிறேன். இத்யர்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே आदिकाव्ये किष्किन्धाकाण्डे 61तमः सर्गः।